இன்னமும் நம்ம வணங்கிட்டு இருக்க பல பெண் தெய்வங்கள் ஹானர் கில்லிங்னால கொல்லப்பட்ட ஒரு பெண் அப்படிங்கிறத நம்மளால நம்ப முடியுமா? இந்த புத்தகத்துல நிறைய தெய்வங்களும் அந்த தெய்வங்கள் பின்னால அவங்கள ஹானர் கில்லிங் தான் பண்ணியிருக்காங்கங்கிறத இதில் டாக்குமெண்டேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பழனி அவர்கள் எழுதிய கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்களும் அப்படின்ற இந்த ஒரு புத்தகம். இது நான் நீலம் பதிப்பகத்தில் இந்த புத்தகத்தை வாங்கியிருந்தேன். ஆணவ கொலைகளின் பண்பாட்டு வரலாற்றை இந்த புத்தகத்தில் உங்களால் படிக்க முடியும். ஹானர் கில்லிங் எதனால் ஆரம்பிச்சது, ஹானர் கில்லிங்க்கு அப்புறம் அந்த போஸ்ட் கில்லிங் நடந்த பிறகு சாதி மீறி காதலிச்சதுக்காகவும் இது வரைக்கும் இவங்க கிரியேட் பண்ண இந்த பேட்ரியார்கி சொசைட்டியை மீறி நடந்ததுக்காகவும் கொலை செய்யப்பட்ட நபர்களுடைய டாக்குமெண்டேஷன் தான் இந்த ஒரு புத்தகம். அப்படி கொலை செய்யப்பட்டவர்கள் எப்படி தெய்வங்களாக மாறினாங்க, அப்படி கொலை செய்யப்பட்டவர்கள் தெய்வமா மாறின பின்னணி என்ன, அதோட கதைகள் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பிராயச்சித்தம், பரிகாரம், இது மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுடைய முந்தைய ஜென்ரேஷன் இதையா ஃபாலோ பண்ணாங்க, அதனுடைய தேவை என்ன, இவங்களை சாமியா ஆக்கிறதுக்கான தேவை என்ன அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். இந்த புத்தகத்துல எல்லாமே ஒரு சில இதுல குறிப்பிட்டிருக்கிற ஒரு 10 தெய்வங்களை குறிப்பிட்டு அந்த தெய்வங்களுக்கு அந்த ரெசிடெண்ட்டை சுற்றி வாய்மொழியாக சொல்லப்படக்கூடிய கதைகளை கலெக்ட் பண்ணி இது ஒரு கண்டிப்பாக ஒரு ஹானர் கில்லிங்காக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி டாக்குமெண்டேஷன் பண்ணப்பட்ட ஒரு சுமார் ஒரு 10 தெய்வங்கள் இந்த டாக்குமெண்டேஷனில் இருக்கும். அந்த 10 தெய்வங்களுடைய வாய்மொழி கதைகள் என்ன, இதில் நான் நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு புத்தகம். ஒரு தெய்வத்தினுடைய வாய்மொழி கதையில் ஆக்சுவலி அவங்க 2 பேருமே பெண்கள்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த காலத்தில் நம்மளுடைய நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆக்சுவலி லெஸ்பியனாக இருந்தவங்களையுமே ஹானர் கில்லிங் பண்ணியிருக்காங்கங்கிற விஷயம் இந்த டாக்குமெண்டேஷனில் நமக்கு ரொம்பவே தெளிவாக தெரிய வருது. நிறைய பேர்கிட்ட வாய்மொழியான கதைகளை கலெக்ட் பண்ணி இது ஒரு டாக்குமெண்டேஷனாக நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நமக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த கொலைகளை எப்படி நியாயப்படுத்தியிருக்காங்க மீன்ஸ் அந்த ஒரு கொலையை பண்ண பிறகு மனிதனுக்கு உண்டான அச்சத்தை தெய்வமாக வடிவம் கொடுத்து அவனுக்கு 4 பரிகாரம் கொடுத்து அந்த தெய்வத்தை தான் சாந்திப்படுத்தினதா நினச்சி தனக்கு தானே திருப்தி அடைஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பர்ஸ்டிஷியனான ஒரு விஷயத்தில் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிற மனிதர்கள் நமக்கு முன்னாடி இருந்திருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. இந்த புத்தகத்தில் நிறைய அம்மன்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கும். செல்லி அம்மன், கொம்புட்டி அம்மன், வட்டபுரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பொன்னி அம்மன் ஒரு அம்மனோட பதிப்பகம் ஒன்று இருக்குது. ஆனால் இன்றைய காலகட்டத்தினுடைய ஹானர் கில்லிங்கோட வடிவம் வேற மாதிரி இருக்குது. அப்போத்திய ஹானர் கில்லிங்கோட வடிவம் முற்றிலுமாக வேற மாதிரி இருந்திருக்கு. அவங்க எதுக்காக கொலை செய்யப்பட்டாங்கங்கிற காரணம் வேற மாதிரியா சொல்லப்படும். இப்படி இந்த புத்தகத்தில் 40 மக்கள் தெய்வங்களுடைய கதைகள் இடம்பெற்றிருக்கு. அது அனைத்துமே வாய்மொழியாக சொல்லப்படக்கூடிய கதைகள். ஒரு பெண் தான் விரும்புகிறவதை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னதுக்காக ஹானர் கில்லிங் பண்ணுற இந்த ஒரு சமுதாயத்தில் நம்ம இன்னுமே இருந்துகிட்ருக்கோம். அந்த காலத்தினுடைய ஆணவ கொலைகளினுடைய வடிவம் அவங்கள கொலை செஞ்சுட்டு அதுக்கு பின்னால் அவங்களுக்கு போஸ்ட் கொலைகளுடைய ஒரு பிராயச்சித்தமாக அவங்கள தெய்வமாக வழிபட்டு அவங்களுக்கு ஒரு சில பலி கொடுக்கறது, பிரசாதம் கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணால் அவங்களோட கோபம் தனியும் அப்படின்னு நம்பப்பட்டிருக்கு நம்மளுடைய முன்னோர்களால். இவங்களை தெய்வமாக்கினா நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்பப்பட்டிருக்கு. அந்த தெய்வங்கள் இன்னுமே நம்ம கும்பிட்டுட்டும் வரோம். இந்த புத்தகத்தில் இருக்கிறவங்க வெறும் பெண் தெய்வங்கள் மட்டும் கிடையாது. தனக்கான உரிமையை சமூகத்திடையில கேட்கணுங்கிற நிர்பந்தத்திலையும் அதை கேட்டு நிராகரிக்கப்பட்டு கடைசியில் கொலை செய்யப்பட்ட பெண்களுடைய டாக்குமெண்டேஷன் தான் இது. கிட்டத்தட்ட இது ஒரு கொலை செய்யப்பட்ட பெண்களுடைய டாக்குமெண்டேஷன். அவர்களை தெய்வமாக வடிவமைச்சு இன்றைக்கும் நம்மளோட சமூகத்தில் நம்ம இன்னமும் கும்பிட்டுட்டு இருக்கோம். எதுக்கு என்னென்ன காரணம் தெரியாமல், அதனுடைய பின் வாய்மொழி கதைகள் எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம இன்னுமே பல பெண் தெய்வங்களை கும்பிட்டுட்ருக்கோம். இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல பெண் தெய்வங்கள் இன்னுமே பல ஊர்களில் குல தெய்வங்களாக வழிபட்டுருக்கலாம்.
குல தெய்வங்களா வழிபட்டுட்டு இருக்காங்க. பொன்னின்ற இந்த பொண்ணு வந்து சாதியை விட்டுட்டு பிற சாதியிலிருந்து இந்த பொன்னின்ற பொண்ணு திருமணம் கொண்டதுனால இந்த பொன்னிய வந்து ஆணவ கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஆணவ கொலை செய்யப்பட்டதா வாய்மொழி கதைகள் இருக்கு. அவங்கள ஆணவ கொலைகள் செஞ்சுட்டு அந்த பொன்னின்ற பொண்ணு ஆணவ கொலை பண்ணிட்டு பொன்னியம்மன்ற பெயர்ல அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டப்பட்டதாகவும் அந்த கோயில் இப்போ வரைக்கும் வழிபட்டு வரதா இந்த புத்தகத்தில் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான டாக்குமெண்டேஷன் நீங்கள் படிக்கணும், ஹானர் கில்லிங்னுடைய முந்தைய பண்பாட்டு வரலாறு எப்படி இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். உங்களுடைய குலதெய்வங்கள் கூட மேபி ஒரு ஹானர் கில்லிங் செய்யப்பட்ட ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம். இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக வாசித்து பாருங்கள். மஸ்ட் ரீட் புக்ஸ். பழனி அவர்கள் எழுதிய கொலையுண்ட காதலும் தெய்வமான பெண்ணும் அப்படின்ற இந்த ஒரு புத்தகம் நீலம் பதிப்பகம் வந்து இதை வெளியிட்டிருக்காங்க.